ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 6 சப்சிடரி புக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a சப் டிவிஷன் ஆஃப் ஜேர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர் ஆர் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இப்போ அவங்களோட மேஜர் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி விற்பீங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி ஆக்டிவிட்டி வில் பி பையிங் அண்ட் செல்லிங், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ உங்களோட தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ஆன் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ். அதே மாதிரி கேஷை ரொம்ப அதிகமாக ஹேண்டில் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்டையும் ஒரு ஜேர்னலாக போட்டு நம்ம வந்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 3 மேஜர் டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம தனியாக ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிரான்சாக்ஷன்ஸை வந்து அவங்க 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். எனி டிரான்சாக்ஷன் தட் இஸ் இன்வால்விங் கேஷ் பேமெண்ட் ஆர் ரிசிப்ட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வர புக்ஸை வந்து டிரான்சாக்ஷன்ஸை வந்து தனியாக ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் என்ன, டோட்டல் சேல்ஸ் என்ன, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த சப்சிடரி புக் எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். அதே தாங்க பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிளும். ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து லைபிலிட்டிக்கு வரும், பில்ஸ் ரிசீவபிள் வந்து ரிசீவபிளுக்கு வரும், ஐ மீன் அசட்டுக்கு வரும். சரிங்களா? ஜேர்னல் ப்ராப்பர்ன்றது என்னன்னா, ஸோ இதில் வராத ஒரு சில ஜேர்னல்ஸ், ஸோ இந்த மாதிரி சப்சிடரி புக்ஸில் வராத ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரான்ச். ஓகே, நம்ம ஏன் இந்த சப்சிடரி புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணலாம் எல்லா டிரான்சாக்ஷனையும். கன்வீனியன்ட்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் கேஷ் புக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஒரு புக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி இட் வில் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த பர்சன். ஏன்னா அவங்க சேம் டைப் ஆஃப் புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். என்னோட பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஃபர்தராக நான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற அப்படி முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த புக்ஸ் ஹெல்ப் பண்ணும். இட் ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன டிரான்சாக்ஷன் எதில் என்ட்ரு பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த எரர்ஸ், ஃப்ராட்ஸ் நடக்க சான்சஸ் இல்லை. அதே மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம பார்த்த ஒன்றையும் கிடச்சிரும். அதே மாதிரி எல்லா இட் சேவ்ஸ் டைம் ஆல்சோ அண்ட் லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்ட். ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஜேர்னல் போடாமல் எல்லா டிரான்சாக்ஷனும் இந்த சப்சிடரி புக்ஸில் என்ட்ரு பண்ணுறதுனால நம்மளோட டைமும் சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆர் ரெக்கார்டட். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு செல்லர்கிட்டேருந்து நம்ம கிரெடிட்க்கு நம்ம என்னெல்லாம் கூட்ஸ் வாங்குறோமோ அது எல்லாமே இந்த பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எல்லா பர்ச்சேசஸும், கிரெடிட் பர்ச்சேசஸும் நம்ம இந்த புக்கில் என்டர் பண்ணுவோம். இந்த புக்கில் என்டர் பண்ணுறது எல்லாமே ஷுட் பி ஃபார் சேல். சும்மா இப்போ நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்கன்னா இதில் போடக்கூடாது. ஏன்னா அசட் இஸ் ஃபார் யுவர் யூஸ். ஓகே, பட் மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணணும். ஸோ வாட் எவர் மெட்டீரியல் யூ ஆர் பையிங் ஃபார் சேல் ஷுட் பி என்டர்ட் இன் திஸ் புக். இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்டர் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா பில்ஸு, ஸோ அதுதான் நம்ம இன்வாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு பேஸ் இந்த இதில் என்ட்ரு பண்ணுறதுக்கு. அப்புறம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு ஒரு டிஸ்கவுண்ட் நமக்கு தருவாங்க சப்ளையர்ஸ். எப்போ தருவாங்கன்னா, நம்ம பல்காக குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்போ 100 kgs வாங்குறேன், 1000 kgs வாங்குறேன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போது வந்து 100 kgs 1000னா நான் வந்து 900க்கு கொடுப்பாங்க எனக்கு. சரிங்களா? ஏன்னா நான் வந்து 1000 kgs வாங்குறதுனால 900 per kg அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது பேர் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் வராது. ஏன்னா நம்ம வாங்கும் போதே கம்மியான விலைக்கு வாங்குறதுனால ஒன்லி நெட் ப்ரைஸ் தான் நம்ம இந்த புக்கில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இங்கே காமிச்சிருக்கிறது தான் வந்து ஃபார்மேட், பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டில் வந்து எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பர்டிகுலர்ஸில் வந்து நேம் ஆஃப் த சப்ளையர்ஸ், நம்ம யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றவரோட நேம் போடணும். அப்புறம் இங்கே வந்து இன்வாய்ஸ் நம்பர், அதான் அந்த சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர். அப்புறம் லெஜர் ஃபோலியோ, அந்த சப்ளையரோட லெஜரோட நம்பர் என்ன,
ஸோ அது அவரோட அமௌண்ட் எவ்வளோ, நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல கொடுக்குறோம். நான் முதல்லயே சொன்ன மாரி பர்ச்சேஸ் புக் அப்படின்றது வந்து ஒரு சப்சிடரி புக். சரிங்களா? இப்போ நம்ம அந்த சப்சிடரி புக்ல இருக்கிற என்ட்ரிய வந்து நம்ம எப்படி லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? எப்படி லெட்ஜருக்கு கொண்டு வருவோம் அந்த பேலன்ஸ? அப்படின்றத தான் இந்த செக்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. போஸ்டிங் ஃப்ரம் பர்ச்சேஸ் புக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் ப்ராடக்ட்ட? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் அண்ட் கம்பெனி கிட்டேருந்து, பாலன் அண்ட் கம்பெனி கிட்டேருந்து கிரெடிட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கூட்ஸ்னா, ஸோ கண்ணன் அண்ட் கம்பெனிக்கும், பாலன் அண்ட் கம்பெனிக்கும் நம்ம வந்து பே பண்ணணும். அவங்க வந்து நம்மளோட லயபிலிட்டி இல்லையா? ஸோ அவங்க அக்கவுண்ட்ட நம்ம கிரெடிட் பண்ணணும். பை பர்ச்சேஸஸ்ன்னு போட்டு, அந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல சப்சிடரி புக்ஸ்ல இருந்த என்ட்ரிய அப்படியே நம்ம பை பர்ச்சேஸஸ்ன்னு போட்டு 55,000 இங்கேயும் அதே மாரி பாலன் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம் டோட்டலா? அந்த டோட்டல பாலனோட அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாரி பர்ச்சேஸஸ்ன்றது ஒரு அக்கவுண்ட், லெட்ஜர் அக்கவுண்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த அக்கவுண்ட்ல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அதாவது 2, 3 டிஃபரண்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்கன்றதுனால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போட்டு இந்த 2 டோட்டல் பேலன்ஸும் நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல மூவ் பண்ணுவோம். சப்சிடரி புக்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் புக்ஸ் சரிங்களா? அதுக்கும் நம்ம லெட்ஜருக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ அங்க இருக்கிற பேலன்ஸஸ நம்ம லெட்ஜருக்கு கொண்டு வந்தா தான் நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல நம்பர்ஸ் வரும். சரிங்களா? பர்ச்சேஸ் புக்ஸ் கான்செப்ட் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் கான்செப்ட்டும். ஸோ நம்ம எந்த மாரி சினாரியோலலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் டிஃபெக்டிவா இருக்கும்போது, இல்ல டிரான்சிட்ல வரும்போது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, இல்ல நம்ம அக்ரி பண்ண குவான்டிட்டிய விட கம்மியா அவன் டெலிவர் பண்ணிட்டான், இல்ல லேட்டா டெலிவர் பண்ணிட்டான், ஆஃப் சீசன்ல டெலிவர் பண்ணிட்டான், வேர் வி கேனாட் செல் தட் ப்ராடக்ட்ன்னும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாரி நம்ம குடுத்த சாம்பிள் வேற, நமக்கு வர கூட்ஸ் வேற அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாரி நம்ம அக்ரிமெண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ட நமக்கு டெலிவர் பண்ணல. அந்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல நமக்கு டெலிவர் பண்ணலன்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ரிட்டர்ன்ஸ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். த ஃபார்மேட் வில் ரிமைன் த சேம் ஃபார் ஆல். ஸோ டேட்ல வந்து எந்த டேட் பண்ணணும், அப்புறம் எந்த பெர்சனுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், லெட்ஜர் எந்த லெட்ஜர்ல அந்த பெர்சனோட அக்கவுண்ட் இருக்கு, அண்ட் வந்து டெபிட் நோட் நம்பர். நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது டெபிட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டெபிட் நோட் நம்பரு, அப்புறம் டீட்டெயில்டு கால்குலேஷன்னு டோட்டல். ஏதாவது ரிமார்க்ஸ் நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம ரிமார்க்ஸ் கூட குடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனந்த்க்கு வந்து 5 கிளட்ச் பிளேட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோக்கு? ₹1000க்கு. எதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்றது வந்து ஏன்னா நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர். நம்ம ஆர்டர் பண்ணதும், அவன் டெலிவர் பண்ணதும் மேட்ச் ஆகல. அதுக்காக ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு வி ரிட்டர்ன் 4 ப்ரோக் ஷூஸ். ஸோ அது ஒரு 800. அதே மாரி 10 ரியர் வியூ மிரர்ஸ். ஸோ 3500 சப் டோட்டல் பண்ணி டோட்டலா 4300 நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஏன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டியூ டூ இன்ஃபீரியர் குவான்டிட்டி. ஸோ இதுதான் வந்து உங்களோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், விச் இஸ் யுவர் சப்சிடரி புக். ஸோ இந்த புக்ல இருக்கிற டிரான்சாக்ஷன நம்ம எப்படி லெட்ஜருக்கு மூவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் எப்பவுமே டெபிட் தான். ஏன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ரிட்டர்ன்னு சொல்லும்போது அது அப்படியே உல்டா ஆகும். கிரெடிட் பண்ணணும். சரிங்களா? பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போட்டு இந்த டோட்டல் இங்க போடணும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல. அதே மாரி ஆனந்தும், சந்திரனும் நம்மளோட லயபிலிட்டி பேயபிள். நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால அவனோட லயபிலிட்டி கம்மியாயிடும். டெபிட் பண்ணணும். லயபிலிட்டி அதிகமாகுதுன்னா கிரெடிட் பண்ணணும். கம்மி பண்ணணும்னா டெபிட் பண்ணணும் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ வந்து ஆனந்த் அக்கவுண்ட்லயும், சந்திரன் அக்கவுண்ட்லயும் டெபிட் பண்றோம். ஓகே? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் லெட்ஜர் போஸ்டிங். சேல்ஸ் புக்கும் சேம் மெத்தடாலஜி தாங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். குட்ஸ் சோல்ட் ஆர் சோல்டு ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஆர் ரெக்கார்டட் இன் திஸ் புக். அண்ட் திஸ் சேல்ஸ் புக் இஸ் ஆல்சோ கால்ட் டே புக். சோல்ட் டே புக்னு கூட சொல்லலாம். அப்புறம் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சேல்ஸ் ஜேர்னல் ஆர் சேல்ஸ் ரெஜிஸ்டர். சரிங்களா? இன்வாய்ஸை வந்து வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த ஐ மீன் பில்ல தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம் இல்லையா? சேல்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த பில்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்ட்ரி போடுவோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஃபார் பர்ச்சேசஸ். சேல்ஸ் பண்ணும்போதும் நம்ம பல்காக நம்மக்கிட்ட யாராவது வாங்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அதை வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் கொண்டு வர மாட்டோம். சரிங்களா? ஃபார்மேட் இஸ் கம்ப்ளீட்லி சிமிலர் டு பர்ச்சேஸ் புக். டேட் ஆஃப் சேல், நம்ம யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் இங்கே போடணும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கால்குலேஷன்ஸ் ஆஃப் தட் சேல்ஸ் அண்ட் நெட் அமௌண்ட் ஆஃப் த இன்வாய்ஸ் வந்து இந்த டோட்டலில் வரணும். ஓகே,
இதுல வந்து உங்களுக்கு சேல்ஸ் புக்லேருந்து நம்ம எப்படி போஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு சொன்ன மாதிரியே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டெட்டாஸ் பண்ணணும். அப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுற சேல்ஸ் புக். பார்த்தீங்கன்னா ஜூலை 5th அன்னைக்கு சரவணன் ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இந்த 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அந்த 2 ப்ராடக்ட்டு ப்ளஸ் நம்ம வந்து அவனுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணி 9,900 தான் நெட் சேல்ஸ். நம்ம கொடுத்த சேல் பண்ண ப்ரைஸ் இதுதான். சரிங்களா? அதே மாதிரி மோகன் அண்ட் கம்பெனிக்கு நம்ம 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவனோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19,500. ஓகே. இப்போ நம்ம இந்த சேல்ஸ் புக்லேருந்து இந்த 2 டிரான்சாக்ஷனையும் எப்படி நம்ம வந்து லெட்ஜருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ சேல்ஸ் புக்லேருந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ப்ளஸ் இந்த சரவணன் அண்ட் மோகன்ற 2 டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். டெட்டாஸ்னால் நம்மளோட ரிசீவபிள். நம்ம சேல் பண்ணோன்னா அவன் நமக்கு பே பண்ணணும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ ரிசீவபிள் ஃபார் அஸ். ஸோ வி ஹவ் டு ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ 2 சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் 9,900 சரவணன் அக்கௌண்ட்டில். அதே மாதிரி மோகன் அக்கௌண்ட்டில் 19,500 போட்டுடணும். சரிங்களா? இந்த 2 லெஜர். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டில் டோட்டலாக 29,400 நம்ம சேல் பண்ணியிருக்கோம் டு சன்ட்ரி டெட்டாஸ். சேல்ஸை நம்ம ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா இட் இஸ் அன் இன்கம். ஸோ இட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். ஓகே. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு. நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் பார்த்தா மாதிரியே தான் சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஆகும்னா, நம்ம சேல் பண்ண ப்ராடக்டில் ஏதாவது டேமேஜ் இருந்தது, டிஃபெக்ட் இருந்தது, நம்ம ஓவர் சப்ளை பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபிகேஷன் படி சாம்பிள்ஸ் படி நம்ம சப்ளை பண்ணல, ஸோ நம்மளோட கான்ட்ராக்சுவலாக அக்ரி பண்ண மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னா தே ஆர் ரிட்டர்னிங் குட்ஸ் பேக் டு அஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரெடிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிரெடிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி பையருக்கு அனுப்புவோம். when goods are returned indicating that the buyer account is credited in respect of the goods returned. ஓகே. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் சேம் ஃபார்மேட் தான். டேட் இருக்கும், நேம் ஆஃப் த சப்ளையர் இருக்கும், போஸ்டிங் ரெஃபரன்ஸ் இருக்கும், ப்ளஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே. இந்த ஃபார்மேட் வில் நாட் சேஞ்ச் ஃபார் எனி ஆஃப் த சப்சிடரி புக்ஸ். ஸோ நீங்கள் இதே ஃபார்மேட்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கோட போஸ்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஏப்ரல் 6th அன்னைக்கு, 8th அன்னைக்கு, 21st அன்னைக்கு சங்கரோட அமர் டெய்லர்ஸ்க்கு, பிரேமா ஸ்டோர்ஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே. எதுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? இன்ஃபீரியர் குவாலிட்டி, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர், நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 7,900 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் வந்து சேல்ஸ் வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் இல்லையா? அப்போது சேல்ஸ் ரிட்டர்னை வந்து டெபிட் பண்ணும். ஓகே. ஸோ பை 2 சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட்னு போட்டு டோட்டல் 7,900 சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் மூவ் பண்ணிடணும். அப்புறம் சங்கருக்கு, அமருக்கு, பிரேம்க்கு இந்த 3 பேருக்கும் தனியாக லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இவங்க 3 பேருக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால அவங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். வென் இட் இஸ் அ ரிசீவபிள் வி டெபிட் இட். வென் த ரிசீவபிள் பேலன்ஸ் இஸ் ரெடியூசிங். ஏன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டதுனால அவங்க கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் கம்மியாகுது. ஸோ அந்த அக்கௌண்ட் அதனால அவங்க அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போட்டு இந்த 3 பேருக்கும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டு போட்டு அவங்களோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடணும். ஓகே. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இஃப் அ சேல் இஸ் மேட் ஆன் அ கிரெடிட் கேஷ் வில் நாட் பி ரிசீவ்ட் இமீடியட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட கம்பெனிலேருந்து நான் என்னோட ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது அந்த கஸ்டமர் வந்து எனக்கு உடனே மணி வந்து பே பண்ண மாட்டான். 60 டேஸ் கழிச்சு பேமெண்ட் டேர்ம் இருக்கும். நான் 60 டேஸ் கழிச்சு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து அவன் கஸ்டமர் கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பேங்க்கில் கொடுத்தோன்னா பேங்கர் என்ன பண்ணுவான்னா அதை வச்சுக்கிட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது அவன் கொஞ்சமாக கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த கேஷை இமீடியட்டாக நமக்கு கொடுத்துருவான். 60 டேஸ் கழிச்சு அந்த கஸ்டமர் கிட்டேருந்து அந்த கேஷை வாங்கிப்பான். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற டாக்குமெண்ட் பேர் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. நான் படிக்கிறேன் பாருங்கள். த செல்லர் மே ட்ரா அ பில் ஆன் அ கஸ்டமர் ஃபார் த அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஹிம். அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பில் வந்து ட்ரா பண்ணுறோம். இஃப் த கஸ்டமர் அக்செப்ட்ஸ் இட், கஸ்டமர் அக்செப்ட் பண்ணும்போது செல்லர் கேன் கெட் த சேம் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் அண்ட் கெட் கேஷ் இம்மீடியட்லி. உடனே அவனுக்கு பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி கேஷ் கிடச்சிரும்.
ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ன்றது யூஸ் ஆகுது. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா, இட் இஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட், இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் ஆர்டர், இட் இஸ் அன் ஆர்டர் டு பே அ சர்டன் சம் ஆஃப் மணி. அவன் எவ்வளோ பே பண்ணணுன்றது அதில் போட்டிருக்கும். ஏன்னா அவன் கேட்குற அமௌண்ட்டெல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் நம்ம கேட்குற அமௌண்ட்லாம். ஸோ அவன் நம்ம எவ்வளோக்கு லைபிளோ நமக்கு அவன் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் தான் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் சைன்டு பை த ட்ராயர். நம்ம யார் இதை பண்ணுறோமோ அந்த பில்லை கிரியேட் பண்ணுறோமோ அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் பேர் ஸ்டாம்ப் ஆர் இட் இஸ் டிராஃப்டட் ஆன் ஸ்டாம்ப் பேப்பர். ஒன்று ஸ்டாம்ப் இருக்கும், இல்லைன்னா ஸ்டாம்ப் பேப்பரில் போடுவாங்க இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் டு பி அக்செப்டட் பை தி அக்செப்டர். யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அது செல்லும். த அமௌண்ட் ஆஃப் த பில் இஸ் பே டு த ட்ராயர் ஆர் டு த என்டோசி. ட்ராயர் வந்து இப்போ நான் தான் ட்ராயர், நான் வந்து என் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும். ஒன்று நான் போய் வாங்கலாம், இல்லைன்னா நான் வேற யாருக்காவது கூட என்டோஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் யாருக்காவது பே பண்ணும், அப்போ இந்தாங்க இந்த பில்லை வச்சு நீங்கள் பேங்க்கில் போய் வாங்கிக்கோங்கன்னு நானும் கொடுக்கலாம். ஸோ அவன் வந்து தட் பர்சன் இஸ் கால்ட் என்டோர்சி. ஓகே, ஹீ வில் கெட் த மணி ஃப்ரம் மை கஸ்டமர். ஓகே, இதுதான் வந்து ஸ்பெசிமன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாம்ப் இருக்கும், இங்கே வந்துட்டு அட்ரஸ் இருக்கும், நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது இருக்கும், நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ராயிங் ஆஃப் பில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை வந்து கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? பார்ட்டிஸ் யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயர்னா யாருன்னா செல்லர். யார் மணி ரிசீவ் பண்ணணுமோ அவன் தான் ட்ராயர். ட்ராயின்றது வந்து பையர். ஸோ அவன் தான் வந்து அவன் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஹி இஸ் கால்ட் ட்ராயி. பேயி குட் பி அ ட்ராயர். அதாவது பேயின்றது யாருக்கு பணம் பே பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ வந்து நான் தான் செல்லர், நான் வந்து பையருக்கு அகேன்ஸ்டாக அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணுறேன். பையர் வந்து எனக்கு பே பண்ணலாம், இல்லைன்னா நான் காமிக்கிற வேற ஒரு ஆளுக்கும் பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த அந்த மூணாவது ஆளோ இல்லை நானோ எப்படி கால் பண்ணுவோம்னா பேயி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பையர் வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் அக்செப்டன்ஸ். டியூ டேட் அண்ட் கிரேஸ், டேஸ் ஆஃப் கிரேஸ். டியூ டேட் வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேயே இருக்கும், இந்த டேக்குள்ளே பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ் ஆஃப் கிரேஸ்னால் ஒரு 3 days எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுப்பாங்க அந்த பில்லை பே பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து டேஸ் ஆஃப் கிரேஸ். என்டோஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ எனக்கு கிடைக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் இன்னொருத்தருக்கு அப்படியே டெலிகேட் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்டோஸ்மெண்ட். ஓகே, டிஸ்கவுண்டிங் அப்படின்னும் போது நான் இமீடியட்டாக அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கர் கிட்ட கொடுத்து நான் பணம் வாங்கிக்கிறேன், டிஸ்கவுண்ட் பண்ணி மணி வாங்கிக்கிறது பேர் தான் டிஸ்கவுண்டிங். ரிட்டையரிங் ஆஃப் பில், அதாவது அந்த பில்லோட டியூ டேட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிட்டையரிங் ஆஃப் பில். ரினியூவல், ஸோ அந்த ரிட்டையர் ஆனதுனால நம்ம திரும்பியும் அந்த பில்லை வந்து ரினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற டியூ டேட் போட்டு ரினியூ பண்ணிக்கலாம். டிஸ்ஆனர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேங்கர் கிட்ட நம்ம பணம் வாங்கிடுறோம். ஸோ பேங்கர் என்ன பண்ணுவான், அந்த பில்லை வந்து நம்மளோட பையரோட பேங்க்குக்கு ப்ரெசென்ட் பண்ணுவான் பேமெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம பையரோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும், அவங்க நம்ம பில்லை வந்து ப்ராசஸ் பண்ணலனாலும் அது வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செல்லர் தான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ செல்லரோட புக்கில் வந்து அது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு என்ட்ரு ஆகும். அதே மாதிரி பையருக்கு வந்து அந்த பில்லு வந்து பில்ஸ் பேயபிள், ஏன்னா அவன் வந்து பே பண்ணணும், நமக்கு வந்து அது ரிசீவபிள். சரிங்களா? ஸோ இது இப்போ வந்து இந்த மாதிரி பில்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு கம்பெனியில் பில்ஸ் ரிசீவபிளும் பில்ஸ் பேயபிள் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குன்னும் போது அதுக்கும் ஒரு சப்சிடரி புக் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து பில்ஸ் ரிசீவபிள் புக், இல்லைனா பில்ஸ் பேயபிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் புக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? ரிசீவபிளில் வந்து எல்லா பில்ஸ் ரிசீவபிளும் என்டர் ஆகும், பேயபிளில் வந்து எல்லா பில்ஸ் பேயபிளும் என்டர் ஆகும். சரிங்களா? அதோட ஃபார்மேட் இதுதான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரியே டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பில், நம்ம என்னைக்கு அந்த பில் வந்துச்சு, நம்ம யார்கிட்டேருந்து அந்த பில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், டேர்ம் என்ன, அந்த பில்லோட டேர்ம் என்ன, இப்போ வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே நம்ம பே பண்ணோம், டியூ டேட் ஆஃப் த பில், என்னைக்கு வந்து அந்த பில் வந்து டியூ ஆகுது, அப்புறம் லெஜர் ஃபோலியோ என்ன, அந்த எந்த பையரோட லெஜர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளோ, அந்த பில் பேயபிள் அமௌண்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த காலமில் என்டர் பண்ணும். ரிமார்க்ஸ்ன்றது ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ். ஓகே,
நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண மாரியே தான் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து பில்ஸ் பேயபிள் புக். அதாவது லயபிலிட்டி. நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ணணும்னும்போது பில்ஸ் பேயபிள் புக்ல என்டர் பண்ணுவோம். இதுவும் ஒன் ஆஃப் த சப்சிடரி புக். அதோட ஃபார்மேட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டூ பில்ஸ் ரிசீவபிள் புக். இது ஒண்ணும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் நிர்மலா ஃபார் 5,000 பேயபிள் ஆஃப்டர் 3 மந்த்ஸ். அதாவது நிர்மலா வந்து அக்செப்டன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ரிசீவபிள். சரியா? நிர்மலா வந்து நான் கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதனால நிர்மலா வந்து நம்மளோட ரிசீவபிள் புக்ல எந்த டேட்ல பண்ணும்? ஜூலை 1 அன்னைக்கு. ஸோ நிர்மலான்னு போட்டு எவ்வளோ மாசம் டேர்ம் கொடுத்துருக்காங்க? 3 மந்த்ஸ். ஸோ அந்த 3 மந்த்ஸ் போடணும். ஸோ இந்த டியூ டேட் காலம்ல வந்து இப்போ 3 மந்த்ஸ்ன்னு சொன்னோம்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரோட முடியுது அவங்களோட டியூ. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அக்டோபர் 1 முடியும். பட் 3 டேஸ் கிரேஸ் டேஸ் இருக்கிறதுனால 1 + 3 வந்து 4. ஸோ அக்டோபர் 4 தான் நம்ம டியூ டேட் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அக்செப்டன்ஸ் கிவன் டு சைலஜா. நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேயபிள் அது. சரிங்களா? ஸோ சைலஜாவோட பில்ஸ் பேயபிள் புக்கில் சைலஜாவோட நேம் போட்டுட்டு அதே மாதிரி 3 மந்த்ஸ். ஸோ இந்த டேட்லேருந்து 3 மந்த்ஸ் ப்ளஸ் ஒரு 3 டேஸ் கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகே. அதே மாதிரி அக்செப்டன்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஃபைசல். ரிசீவ்டுனா நம்மளோட ரிசீவபிள். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம்னா அவன் ஓகே நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கினான்னு அர்த்தம். ஸோ அது நம்மளோட ரிசீவபிள். ஸோ ஃபைசலோட அக்கௌண்ட்டில் நம்ம வந்து 60 டேஸ்ன்னு போட்டு டியூ டேட் கால்குலேட் பண்ணி போடணும். இங்கே 1000 போடணும். ஓகே. அதே மாதிரி ஃபரிட்ஸ் பில் ஃபார் 1000 பேயபிள் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அக்செப்டட். நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட பேயபிள். சரிங்களா? ஸோ இந்த ஃபரீதோட அக்கௌண்ட்டில் 6 மந்த்ஸ். ஸோ 1000 போடணும். இந்த 6 மந்த்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு பண்ணியிருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்போட முடியுது. ஃபெப் 5 முடியுது. ஃபெப் 5 + 3 டேஸ்னா ஃபெப் 8 தான் டியூ. சரிங்களா? அப்போ வந்து 1000 போட்டுக்கணும். ஓகே. அதே மாதிரி முகமதுஸ் அக்செப்டன்ஸ் ஃபார் 700 பேயபிள் ஆஃப்டர் 90 டேஸ் ரிசீவ். முகமது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கான். அப்போனா நமக்கு வந்து அவன் கொடுக்கணும். ஸோ இது நம்மளோட ரிசீவபிள். ஸோ மோகனோட அக்கௌண்ட்டில் வந்து 90 டேஸ் போட்டுட்டு இன்னும் கால்குலேட் பண்ணிடணும். டியூ டேட் கால்குலேட் பண்ணி 700 போடணும். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நம்மளோட டோட்டல் ரிசீவபிள் எவ்வளோ? 6,700. அதே மாதிரி நம்மளோட டோட்டல் பேயபிள் எவ்வளோ? 4,000. இதுதான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிளோட சப்சிடரி புக்ஸ். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேர்னல் ப்ராப்பர். ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சப்சிடரி புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து நம்ம என்டிட்டியில் பண்ணுற பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய வால்யூம் இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அந்த புக்ஸ்லேருந்து ஜேர்னலுக்கு மூவ் ஆகும், லெஜருக்கு மூவ் ஆகும்ன்றது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதை தவிர என்ன மாதிரி டைப் ஆஃப் ஜேர்னல்ஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வரணும். நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு வரணும் போது ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ எல்லா லெஜர்லையும் நம்ம பேலன்ஸ் இருக்கும். எப்பவுமே நம்ம எல்லா லெஜரையும் பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த லெஜரோட பேலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மந்தோட சேலரி இவ்வளோ அப்படின்றது பிஎன்எல்க்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த லெஜர்லேருந்து பிஎன்எல்க்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஸோ அதுதான் வந்து லெஜர் டு பிஎன்எல் க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம இந்த ஜேர்னல் யூஸ் பண்ணுறோம். அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இப்போ டெப்ரிசியேஷனுக்குலாம் வந்து நம்ம ரெகுலராக என்ட்ரிலாம் போட முடியாது. நம்மளே எவ்ரி பீரியட் க்ளோஸ் அப்பையும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி என்ட்ரி போடணும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஜேர்னல் மூலமாக தான் இந்த டெப்ரிசியேஷனும் போஸ்ட் ஆகும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ். இப்போது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து நம்மளோட இன்கம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸோ வரும். இது எங்கே கொண்டு போகணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். கேபிட்டலோட ஆட் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஜேர்னல் ப்ராப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ், ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ். நம்ம ஏதாவது ஜிஎல் தப்பாக போட்டோம். இப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டில் போடுறதுலாம் சேலரி அக்கௌண்ட்டில் போட்டோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரீக்ளாஸ் பண்ணுவோம் இல்லையா? சேலரி அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிட்டு ரெண்ட்டை டெபிட் பண்ணணும். சரிங்களா? தெரியாமல் சேலரியை டெபிட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும்னா சேலரியை கிரெடிட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்ட்டை டெபிட் பண்ணிடணும். சரிங்களா? அந்த மாதிரி ரீக்ளாஸ் பண்ணுற என்ட்ரியை வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. அடுத்தது மிஸ்செலேனியஸ் என்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் சேல் ஆஃப் அசெட். இப்போ நம்ம நார்மல் பிஸ்னஸ்ல இருக்கிற சேல்ஸ்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் புக்ல, சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணணும். சாதா டிரான்சாக்ஷன்ஸ்லாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி அசெட்ஸ்லாம் நம்ம வாங்குறோம்னா, ஜர்னல்ல தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது என்டோர்ஸ்மென்ட் ஆர் ரெனியூவல் ஆர் டிஸ்ஹானர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த மாரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாதாரணமா ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணும்போது நம்ம அ பில்ஸ் ரிசீவபிள் புக்லயோ, பில்ஸ் பேயபிள் புக்லயோ என்டர் பண்ணிடலாம். பட் இந்த மாரி என்டோர்ஸ்மென்ட் நடக்கும்போது, ரினியூவல் நடக்கும்போதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல அந்த புக்ஸ்ல நம்மளால என்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி கேஸஸ்லாம் நம்ம ஜர்னல் மூலமா ரெக்கார்ட் பண்ணலாம். அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், பேட் டெப்ட்ஸ், ரிசர்வ்ஸ், இந்த என்ட்ரீஸ்லாம் வந்து ஜர்னல் மூலமா தான் போட முடியும். அதே மாரி கூட்ஸ் வித்ட்ரான் பை த ஓனர் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ இட்ஸ் கால்ட் டிராயிங், ரைட்? அந்த டிராயிங்க்கும் நம்ம வந்து சாதாரண ஜர்னல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதே மாரி சாம்பிள் இஷ்யூ பண்றோம் இல்லையா? சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக. ஸோ அதுவும் ஜர்னல் மூலமா போட முடியும். லாஸ் ஆஃப் கூட்ஸ் பை ஃபயர், தெஃப்ட் ஆர் ஸ்பாயிலேஜ், இந்த மாரி ஏதாவது லாஸ் ஆச்சுனாலும் நம்ம வந்து ஜர்னல் ப்ராப்பர் தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து நம்ம சப்சிடரி புக்ஸ் அப்படின்ற சாப்டர் க்ளோஸ் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல சப்சிடரி புக்ஸ் விச் இஸ் ஒன்லி ஃபார் கேஷ் புக் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது, இல்ல கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க் யூ.